வெளிநாடுகளில் பட்டதாரிகளாகும் வழக்கறிஞர்கள் மலாய் மொழியில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று கூறப்படுவதை சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த துணை அமைச்சர் குலசேகரன் மறுத்துள்ளார். அத்தகைய வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை செய்யும் அளவுக்கு மலாய் மொழியில் திறமை பெற்றவர்களாக விளங்குகின்றனர் என்பதை தாமே நேரடியாக கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இது ஒரு பிரச்சனையே அல்ல என்று தெரிவித்த அவர், இது ஒரு பிரச்சனையாக இருக்குமானால் கட்சிக்காரர்கள் தங்களின் வழக்கை அத்தகைய வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் மலாய் மொழியில் திறமை பெற்றவர்களால் மட்டுமே குறுக்கு விசாரணை செய்ய முடியும் என்று மக்களவையில் அவர் கூறினார். சக மாணவனுக்கு அயன் பெட்டியால் சூடு வைத்த ராணுவ பயிற்சி மாணவன் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்படலாம் என்பதை தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது காலித் நோர்டின் நேற்று கோடிக்காட்டினார். பகடி வதையிலோ இதர வன் செயல்களிலோ ஈடுபடும் மாணவர்களிடம் தற்காப்பு அமைச்சு இரக்கம் காட்டாது என்று அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் மீதான போலீஸ் விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் தற்காப்பு அமைச்சின் புலன் விசாரணையும் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட அந்த மாணவன் மீது எம்மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வது என்பது விரைவில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூருக்கு எதிராக கள்ள பண பரிமாற்றம் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பான 17 குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்வதா அல்லது விசாரணையை தொடர்வதா என்பதை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 19ஆம் தேதி முடிவு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை அரசு வழக்குரைஞர் அமாட் அக்ராம் காரிப் மற்றும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மனைவி ரோஸ்மாவின் வழக்கறிஞர்கள் ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த பின்னர் நீதிபதி கோ முனியாண்டி இந்த தேதியை நிர்ணயித்தார். மொத்தம் 70,90,000 வெள்ளி சம்பந்தப்பட்ட 12 கள்ள பண பரிமாற்ற குற்றச்சாட்டுகளையும் உள்நாட்டு வருமானத்துறையிடம் தமது வருமானத்தை அறிவிக்காததற்காகவும் 5 குற்றச்சாட்டுகளையும் ரோஸ்மா எதிர்கொண்டுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் புரோட்டான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தனது கார் அசெம்பிளி ஆலையை நேற்று தொடங்கியது. இதனை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கி வைத்தார். எகிப்தில் முழுமையாக நாக்டோன் புரோட்டா சாகா கார்களின் அசெம்பிளி அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. புரோட்டான் சாகா அசெம்பிளி ஆலை இந்த ஆண்டு மற்றும் 2026க்கு இடையில் எகிப்துக்கான கார் ஏற்றுமதியை 16,000 யூனிட்டுகளால் அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் 570 மில்லியன் வருவாய் கிடைக்கும் என்றும் பெர்னாமா தெரிவித்துள்ளது. உதிரி பாகங்கள் விற்பனை மூலம் மேலும் 20 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் புரோட்டான் ஒரு வாகன நிறுவனம் மட்டுமல்ல, இது தேசத்தின் பெருமை. இது மலேசியாவுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம். ஐரோப்பாவில் கூட பல நாடுகளில் அறியப்படுகிறது என்று ஆலையின் தொடக்கத்தின் போது பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்தார். நேற்று என்கேவிஇ விரைவுச்சாலையின் கிலோமீட்டர் 18.6 திடீர் நில அமிழ்வு ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதனை பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பாதையில் சீரமைப்பு பணிகள் முடிந்ததும் மீண்டும் திறக்கப்படும் என்றும் சாலை பயனாளிகளுக்கு அந்த இடம் பாதுகாப்பானது என்பதை நிபுணர்கள் உறுதி செய்து விடுவார்கள் என்றும் பிளஸ் மலேசியா தெரிவித்துள்ளது. இருப்பினும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாப்பார் மருத்துவமனை வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 24 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் வழக்கம் போல் சேவைகள் தொடங்கியது. சபாத்தி அணைப்பு மற்றும் மீட்புத் துறையிடமிருந்து அனுமதி கிடைத்தவுடன் தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மிக அருகில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு உடனடியாக செயல்பட தொடங்கியது என்று மாநில சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் அப்துல் கஹார் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அனைத்து சேவைகளும் வழக்கம் போல் சீராக இயங்குவதாகவும் அவசர சிகிச்சை பிரிவு கூட தீயணைப்புத் துறையின் அனுமதியை பெற்ற பிறகு காலை 10:30 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மருந்து விநியோகம் குறித்து அரசு மருந்தகம் மற்றும் மருத்துவமனைகளுடன் கூடிய கூட்டங்கள் மூலம் தற்செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு விரைவில் மருந்துகளை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.